வணக்கம், நான் ஆர் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் இன்ஜின் ப்ரோவை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டோ இல்லை டெபிட் ஸ்ப்ரெட்டோ, பிகாஸ் ட்ரெண்ட் இன்ஜின் ப்ரோன்றது ஒரு டைரக்ஷனல் பேஸ்டு ஆப்ஷன் செல்லருக்கு ஆர் ஆப்ஷன் பையருக்கு யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட், அதாவது ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் ஆர் இல்லை ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போட்டிருந்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகிட்ருக்கும், அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் டெபிட் ஸ்ப்ரெட் சூஸ் பண்ணணுமா இல்லை கிரெடிட் ஸ்ப்ரெட் சூஸ் பண்ணணுமான்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியாவாக நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜான்வரி 19th ட்ரெண்ட் ஃப்ளிப்பாக இருக்குது, அதாவது டவுன் ட்ரெண்டுன்றது. ஓகே, அந்த நேரத்தில் ஒருவேளை ஒருத்தர் கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுத்திருந்தாருன்னா, அதாவது கிரெடிட் ஸ்ப்ரெட்டுன்றது என்ன பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த இடத்துல, அதாவது 25,900 நமக்கு ஆப்ஷன் செல்லிங் லெவல் காமிக்குது. ஏன் ஆப்ஷன் செல்லர் லெவல் இந்த இடத்துல காமிக்குதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஐ அந்த இடத்துல இருக்கும். ஸோ சேஃபஸ்ட் ஏரியாவை நம்ம செல் பண்ணுறதுக்கு 25,900. ஸோ 25,900 நம்ம காலை செல் பண்ணியிருந்தால் அந்த நேரத்தில் ஒரு 66 ருபீஸ், அதாவது 66 பாயிண்ட் இருந்திருக்கும். அதுக்கு ஒரு 500 பாயிண்ட்டாகவே ஒரு எட்ஜ் எடுத்திருந்தால் இந்த ரேஞ்ச் இருந்திருக்குன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன். ஸோ இதை வச்சுருந்தால் என்ன நடந்திருக்குன்றதை தான் இந்த டேபிள் இங்கே நமக்கு காமிக்குது. ஸோ இதுதான் அதோட டேபிள். இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா 25,900 கால் செல் பண்ணியிருக்கு, 26,400 காலை பை பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே சேம் எக்ஸ்பைரி, 27th எக்ஸ்பைரி ஜானுக்கு. இப்போது ட்ரெண்ட் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி 20th, இன்றைக்கி ஸ்டார்டிங் டைமில் வரைக்கும் என்ன ஆகிட்டுருக்குன்றதை இங்கே பார்த்துட்ருக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். 53 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் இதில் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் 28 பாயிண்ட் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ 50% to 60% ஆல்ரெடி கேப்சர் பண்ணாலே பெஸ்ட்டு. அதுவே நல்ல விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது அச்சீவ் பண்ணிடுச்சு போதுன்றது தான் நம்மளோட இது. பட் ஸ்டில் அது ஒவ்வொருத்தரும் அவங்க டிசைட் பண்ண வேண்டியது. நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஒருத்தர் கிரெடிட் ஸ்ப்ரெட் போடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரெண்ட் இன்ஜின் ப்ரோவை 2 டைம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 டைம் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு டேபிளை நான் லெஃப்டில் வச்சுக்கிறேன், ஓகே, ஒரு டேபிளை ரைட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது ஆஸ் யூஷுவல் எப்பயும் நம்ம பார்த்த அந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டு. ஒருவேளை இதை யூஸ் பண்ணி யாராவது ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அதாவது காலை புட்டை பை பண்ணிவிட்டு இன்னொரு புட்டை செல் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்ப் இருக்குது, நான் இதை மேலே கொண்டு வந்துடுறேன். ஸோ நமக்கு இங்கே மேலே இருக்கிறது ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டு, இங்கே கீழே இருக்கிறது ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட். ரெண்டுமே ட்ரெண்ட் ஃப்ளிப் ஆனதுலேருந்து எடுத்திருக்க ஒரு பாயிண்ட்ஸு தான். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டுன்றதுனால ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தில் பார்த்திங்கன்னா இது 10 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு டெபிட் ஸ்ப்ரெட்டு. பட் ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா 28 பாயிண்ட் 27 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு. பட் இது 100 பாயிண்ட்டுக்கு பதில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்கலாம். ஜென்ரலி பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஃப்ளிப் ஆகும்போது 25,650 இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் பேக்லேயும் 150 பாயிண்ட் ஃப்ரண்ட்லேயும் இருக்கலாம். இந்த மணி அவுட் ஆஃப் த மணிலேயும் கொண்டு போகலாம். ஸோ செல்லை பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் கம்மியாகும், பையை ஒரு 150 பாயிண்ட் கொண்டு போனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் டெபிட் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அதாவது இது 650 ஒரு 150 பாயிண்ட் 25,500 அதை செல் ஆகும். இங்கேருந்து 650 ஒரு 150 பாயிண்ட் 800
நம்ம வந்து பையாகவும் பண்ணி இருந்தால் என்ன நடந்துகிட்ருக்குன்றது இங்கே பார்த்துட்ருக்கலாம். ஸோ பட் ஆனால் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் இருக்குது. ரெண்டுத்துலேயும் உள்ள மேக்ஸிமம் பை அண்ட் மேக்ஸிமம்ஸ் லாஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டோ இல்லை டெபிட் ஸ்ப்ரெட்டோ செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் இன்ஜின் ப்ரோவை 2 டைம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டுத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் கம்ஃபர்டபுள் இருக்கும். சில பேருக்கு வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட் இருக்கலாம், சில பேருக்கு வந்து டெபிட் ஸ்ப்ரெட் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அதாவது எனக்கு வந்து ப்ராஃபிட் இவ்வளோ இருந்தால் போதும், பட் ஆனால் மேக்ஸிமம் என்னால் வந்து கேப்சர் பண்ணுறதை எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் லாஸ் அதிகம் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இதில் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். என் சைடில் இருந்து ஆக்சுவலி இந்த ட்ரெண்ட் இன்ஜின் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் நான் இது மார்க்கெட் எந்த ஜோனுக்குள்ளே போகுது அப்படின்றத காமிக்கிறதுக்காக மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து வர வேர்ஷனில் நெக்ஸ்ட்டு இதை எப்படி பெட்டராக நீங்கள் வந்து ஒரு ஃபேக் ஆர் ஒரு வேளை கரெக்டான ஒரு என்ட்ரியே கிடச்சிச்சின்னா கூட அது ஒரு வேளை ரிவர்ஸ் ஆகும்போது அதுலேருந்து எப்படி வந்து பார்த்துட்டு வெளியே வர்றது அப்படின்றதுக்கான அப்டேட்ஸையும் நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த அப்டேட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் இன்ஜின் ப்ரோவிலேருந்து இன்னும் ஒரு 2-3 எலிமெண்ட்ஸ் அதிகமாக கிடைக்க போகுது. அது வந்து உங்களுக்கு மேபி இந்த வித்தின் அ வீக் வந்து அது அப்டேட் ஆகிடும். அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சேனலில் நான் உங்களுக்கு அதை பற்றியான வீடியோ போடுறேன். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.